மார்க்கெட்ல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றது முக்கியம் இல்ல, எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்றது தான் முக்கியம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பர்சன் இருக்காங்க, பர்சன் ஏ பர்சன் பி. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பர்சன் ஏ என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட 20வது வயசுல இருந்து மாசம் 1000 ரூபான்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. டோட்டலா ஒரு வருஷத்துக்கு அவர் 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப இந்தியன் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 16% per year. அப்ப 16% CAGRல அவர் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு, ஒரு 30வது வயசு வரைக்கும். டோட்டலா அவர் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ 1,20,000 ரூபாய். அது இந்த 16% CAGRல டிராவல் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த 1,20,000ங்கிறது 2,96,000 ரூபாய் அப்படிங்கிற வேல்யூல வந்து நிக்கும். இது ஒரு சைடு பர்சன் ஏ. இந்த பர்சன் பி என்ன பண்றாரு, 10 வருஷம் அவர் பண்ணதை பார்த்துட்டு இவரோட 30வது வயசுல நாமளும் மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்த 30 வருஷத்துக்கு மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். அதே 16% CAGRல டிராவல் ஆகுது. டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ கிட்டத்தட்ட 3,60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. 16% CAGRல டிராவல் ஆனிச்சு அப்படின்னா அவருக்கு எண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ கிட்டத்தட்ட 88,70,000 ரூபாய் வரும். ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பர்சன் ஏன் என்ன பண்றாரு அப்படின்னா 30 வயசோட நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளியில எடுக்கல. இப்ப அந்த 2,96,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் அதே 16% CAGRல டிராவல் ஆனிச்சு. எப்படி இவருக்கு 88,70,000 ரூபாய் வந்துச்சோ அதே மாதிரி அவருக்கு 16% CAGRல கால்குலேட் பண்ணா 2,54,00,000 ரூபாய் வேல்யூஷன் வரும். சோ அதனாலதான் நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ரொம்ப முக்கியம்.